தீபாவளி சமயத்தில் தான் இந்த பலகாரம்லாம் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோ பார்த்து நம்ம ட்ரை பண்ணி ஏராளமாக கற்றுருப்போம். அந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணது தான் இந்த அதிரசம். இது நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாமா? நான் 1 கிலோ மாவு பச்சரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து காய வச்சுருக்கேன். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஈரப்பதத்தோடு இருக்கணும். இப்போ வந்து நம்ம பாவு காய்ச்சிடலாம். இதுக்கு வந்து 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு வந்து 3/4 கிலோ வெல்லம், மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பாவு காய்ச்சிடலாம். இதில் வந்து தக்காளி பதம் வரணும். அந்த பதத்தில் வரும்போது நம்ம வந்து ஏலக்காய் பவுடரும் சுக்கு பவுடரும் சேர்த்துக்கலாம். அதோட எள்ளு, லைட்டாக உப்பு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம வந்து கட்டிப்படாமல் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை நான் வந்து 2 நாளாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். மேலே வந்து நெய் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வரும். இப்போ அடுத்த நாள் இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ தட்டி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லாவே வந்திருந்தது. ஆனால் அதிரசம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1 டம்ளராவது நம்ம வந்து அரிசி எடுத்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்து வச்சுக்கணும். டேரெக்டாக நம்ம வந்து 1 கிலோ மாவில் செஞ்சோம்னா சொதப்பிடுச்சுன்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். அதனால் முன்னாடியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் போட்டோன்னே நல்லா வந்திருந்தது. நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எல்லா பதமும் கரெக்டாக இருந்தது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங்.